பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டி பையனாக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டார். அவங்க அப்பா அம்மா சேலஞ்சு கட்டுவாங்க. என்னன்னா, தம்பி நீ இந்த இடத்துல 5 நிமிஷம் உட்காந்துரு, நான் உனக்கு நீ கேட்குற எதுனா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல கூட உட்கார முடியாத துருத்துரு பையனாக இருந்தார். அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து படிப்புக்கு லாய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க டீச்சர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அவருக்கும் வந்து முடிவே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கணுமே. அந்த லெவலில் வந்து வால் பையன் தான் சொல்லணும். அதாவது இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் சொல்லுவாங்களா, அந்த இதில் வந்து இவர் வந்து பெரிய ஆள். 10 வயசு தான். இந்த நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுவார்னா வந்து இந்த ரோட்டில் போகிறவங்களெலாம் வந்து சண்டை எடுத்துடுவார். இருந்தவொன்னே வந்து எல்லாரும் நீ உன்னால் முடிஞ்சது வந்து நீ அவங்கள்ட்ட வேணா ஜெயிச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சாம்பியன்ஷிப் மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து இவர் வந்து பங்கேற்க என்ன பண்ணியிருக்காருனா வந்து சில பயிற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்காரு. ஸோ பயிற்சிகள்லாம் மேற்கொண்டுட்டு அதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து தொடர்ச்சியாக எல்லாத்துலேயும் வின்